அதாவது அவர் ஜெயிக்க கூடாது, அவர் முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு பண்ண சரியது. ஒரு போன இடத்துல கரண்ட் கட்டு, தண்ணி வசதி கொடுக்க மாட்டேங்க, அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு? உங்களுக்கு நல்லது செய்து வந்து கடைசியில் அவருக்கு தான் ஒரு கெட்ட பேரா வருது. கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி கூட்டங்கள் நெரிசல் வருதுன்னா அவர் எதிர்கட்சிக்காரனா இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணிருப்பாங்க. விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, இந்த ரோட்ல இத்தனை பேர் கூட்டம் நார்மலாவே அவருக்கு வரும்னு தெரியும். தெரிஞ்சுன்னு அவர் யோசிச்சிருக்கலாம், வைக்கலாமா வேண்டாமா. வெளியே வராம வந்து போயிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவர் வந்ததுனால இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. குழந்தைங்க, பெண்கள் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? எதிர்ப்பு, இந்த எதிர்ப்புலாம் எதிர்த்து வந்தாலும் அவருக்கு அரசியல உட்கார முடியும். டிஎம்கே பண்ண சரிதான். விஜய் ஒரு நல்ல அறிவாளின்னு எல்லாரும் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அது விஜய்க்கே தெரியாம போயிட்டு. விஜய் தான் வரணும், கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா. ஆமா, போலீஸ்காரங்க நாங்களும் டிவில பாக்குறோம், எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. அவங்களே பாதுகாப்புனா அப்ப யாரு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க? அதாவது அவர் ஜெயிக்க கூடாது, அவர் முதலமைச்சரா வரக்கூடாதுன்னு பண்ண சரியது. அது டிஎம்கே பண்ண சரிதான். விஜய் வந்துட போறாருங்கிற ஆத்திரம். விஜய் வரக்கூடாதுங்கிறதா குறுகலான பிளேஸ கொடுக்குறாங்க. அவர் எங்கேயாலும் கட்சியில முன்னாடி வந்துட போறாரு அப்படின்ட்டு. சதி பண்ண வேலைதாங்க. சதினாலதான் போலீஸ்காரங்க மேலேயும் மிஸ்டேக். அடிதடி சண்டை போட்டிருப்பானுங்க, அதெல்லாம் ஓடி இருப்பானுங்க. அதனால இந்த பிரச்சனையா இருக்கும். யார் சொன்னா பாதிக்கப்படலன்னு? விஜய் தான் வரணும், கண்டிப்பா வருவாரு. எனக்கு 71 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் கேட்டாலும் எங்க சுத்தி இருக்கவங்க விஜய் இதுல நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்றேன். எல்லாரையும் விஜய்க்கு தான். விஜய் வந்தா ஆட்சி நல்லா இருக்கும். அவருக்கு மீட்டிங் கொடுக்குற இடம்லாம் குறுகலான இடம் கொடுக்குறாங்க. தண்ணி வசதி இல்ல, கரண்ட் வசதி இல்ல. ஸ்டாலின் மீட்டிங் போட்டா மாத்திரம் பெரிய பெரிய இடம் கொடுக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் போட்டா பெரிய பெரிய இடம் கொடுக்குறாங்க. இதுவே அவங்க பண்ண தப்பு தானே. இதெல்லாம் அவர் தான் எல்லாம் கர்ப்பிணி பெண்கள் வராத, சின்ன குழந்தை வராத, யாரும் வராதுன்னு சொன்னாரு. வந்துட்டு அவர் மேல குத்தம் சொன்னா என்ன இது? அவர் மேல குத்தம் சொன்னா எந்த தப்பும் கிடையாது. அவர் மேல எந்த தப்பும் கிடையாது. கரூர்ல இருக்க ரீசெண்ட் அவங்க தான் சொன்னாங்க, சார் தான் விஜய் தான் சொன்னாங்க, கர்ப்பிணி பெண்ணுங்க முதியோருங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. மறுபடியும் நீங்க வந்துட்டு பழைய தூக்கி அவர் மேல போட்டா அவரு என்ன பண்ணுவாரு? அவரு போன இடத்துல கரண்ட் கட்டு, தண்ணி வசதி கொடுக்க மாட்டேங்க, அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கொடுக்க மாட்டேங்க. அவர் என்னதான் பண்ணுவாரு? உங்களுக்கு நல்லது செய்து வந்து கடைசியில் அவருக்கு தான் ஒரு கெட்ட பேரா வருது. ரீசெண்ட் நீங்க எப்படி விஜய் மேல சொல்லுவீங்க? நாங்க கேட்கறோம், வேற யாரும் சொல்லுங்க. ரீசெண்ட் வேற யாரு? அவங்க மேலாளருக்கு தான் ரீசெண்டா இருக்க முடியும், வேற யாரும் ரீசெண்டா இருக்க முடியும்? கண்டிப்பா. ஆமா, போலீஸ்காரங்க நாங்களும் டிவில பாக்குறோம், எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. யாரு கரெக்ட் யாருன்னு தெரிய மாட்டுது. அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும், அவங்கள தானே பாதுகாப்பா விட்டுருக்காங்க. அவங்களே பாதுகாப்புனா அப்ப யாரு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க? போலீஸ் சப்போர்ட் பண்ணாம எங்க அண்ணனுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம். 2020 வர அவர் நீங்க 1000 பேர் சொன்னாலும் 2026 எங்க அண்ணன் தான் வருவாரு. நாங்க எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோமே. கிரௌடு ஜாஸ்தியானதுதான் அந்த மாதிரி நடந்திருக்கு. கிரௌட கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இது விஜய் சாருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது. பட் கிரௌடு ஓவர் கிரௌடு. இவங்க ஜனங்க எதுக்கு வந்ததுன்னா ஒரு நடிகரை பார்க்கணும்னு சொன்னா ஜென்ரலாவே கிரௌடு வர. அதுவும் ஒரு வேன்ல உட்காந்து வந்திருந்தாரு அவரு. கிரௌடு ஒன்னோட ஒண்ணு மோதினால ஒருத்தர் மேல விழுந்து நடந்திருக்குது. ஏன்னா இது எப்படி நடந்தது இது வரலாம் யாருக்கும் எப்படின்னு தெரியல, சரியா நியூஸ் வரல. ஏன்னா நம்ம இது கரெக்டா எதுவும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கு. அதாவது இவருக்கு கிரௌடு வரும்னு தெரியும். தெரிஞ்சுன்னா இவருடைய தொண்டர்கள் ஓரளவுக்கு இவருக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி இந்த கிரௌடு இவ்வளவு கிரௌடு வரைச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் விழாதீங்க இன்னும் அவங்க சரி பண்ணியிருக்கலாம். இது இன்னும் இந்த ஏற்பாடுகள் சரியா நடக்கலையா அல்லது இவங்களுக்குள்ள அது சொல்ல முடியாதுங்க. இது சொல்ல முடியாத லெவல்ல இருக்கு. நம்ம எதையுமே வெட்டுக்கட்டியும் சொல்லக்கூடாது. இல்லை அவங்களும் ஓரளவுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிரௌடுன்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்கல்ல. எந்த இது இருந்தாலும் நம்ம ரோட்ல ஒரு 10 பேர் இருந்ததுனாலே போலீஸ் என்னன்னு கேட்கறாங்க. போலீஸ் நமக்கு நண்பன் அப்படின்ற சொல்ற பட்சத்தில் அவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ஓவர் கிரௌடு, அளவுக்கு மீறியான கிரௌடு வரும்பொழுது யாராலையும் என்னவும் பண்ண முடியாது. ஒருத்தர் மேல் ஒருத்தர் கால் பட்டு கீழே விழுந்து அதை பார்க்காம ஒருத்தர் மேல் ஒருத்தர் நின்று இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இது அவர் கிட்ட போனோன்னா அவர் தன்னாலான ஹெல்ப் பண்றேன்னு அவரும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதனால
யாரை பிளேம் பண்ணி என்னமும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு இந்த கிரௌடு. அதுதான் சொல்லுங்க. ரொம்ப டாப்ல இருக்கிற ஆளுங்க வந்து வரும்பொழுது அவருக்கு நடுவில் எத்தனையோ இடைஞ்சல்கள் இருக்கும். ஜனங்கள் வந்து வழி விட்டுருக்க மாட்டாங்க. அவர் சொல்ற இடம் ஒன்று, போற இடமா ஒன்று இருக்கும். வரும்பொழுது ஜனங்களுடைய தொந்தரவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஜனங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இதில் அட்ஜஸ்ட் பண்ணி வரத்துக்கு லேட் ஆகிருக்கு. ஒத்தனையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கூட்டங்கள் நெரிசல் வருதுன்னா அவர் எதிர்கட்சிக்காரனா இந்த மாதிரி பண்ணாலும் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நேரில் பார்க்கல. நம்ம மாநாடு போயிருந்தா அந்த மாதிரி இட நெரிசல் தான் காரணம். உண்மையா அவங்க வந்து சின்ன குழந்தைங்களாம் கூட்டு வந்தது அவங்களோட தவறு தானே. ஒரு மீட்டிங்னு வராங்கன்னா ஒரு நடிக்கிற படம் கூட்டத்தை தகுந்த மாதிரி நம்ம குழந்தைய நம்ம தான் பாதுகாக்கணும். நம்ம தானே பார்த்து எடுத்துன்னு போகணும். குழந்தைய தூக்கின்னு போறாங்கன்னா 1.5 வயசு குழந்தை இருந்துச்சு, 3 வயசு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பொறுப்பு ஏற்றுக்க முடியுமா? இந்த எதிர்ப்புலாம் எதிர்த்து வந்தாதான் அவருக்கு அரசியல்ல உட்கார முடியும். அதை நாங்கள் நேர்ல பார்க்கல இல்லைங்க. இவங்க ஒரு டிவியில ஒண்ணு சொல்றாங்க, ஒரு டிவியில ஒண்ணு சொல்றீங்க. ஸ்டாலின் வந்தாருன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் 10 மணி நேரம் காத்து கிடப்போம் அப்படின்றாங்க. இன்னைக்கு வந்து இவர் காலையில 12 மணிக்கு வர வேண்டியது 6 மணிக்கு வந்தாருன்னா 5 மணி நேரம் டிஃபரெண்டா சொல்றாங்க. அப்போ 12 மணி நேரம் காத்து இருந்தா ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு. எதை நம்புறது? நம்ம நேரில் பார்த்தாதான் இதை ஒன்றும் சொல்ல முடியும். அவ்வளோ குறுகலான ஏரியால போய் மீட்டிங் போட்டுதான் அவ்வளோ பெரிய பஸ் வரணும்னா அது சொல்லணும்ல. இந்த மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும்ல. யார் காரணம்னா பொதுக்கூட்டம்ன்றது எல்லா பேரும். இப்ப முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் போட்டாரு, எதிர்கட்சி தலைவர். ஆனா எனக்கு எது அசம்பாதம் இல்லை. இந்த காலகாலமா எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே வந்து அவங்க அந்த வர்ற வழியில நடிகர்கள் ஒரு இது கூட்டம் இருக்கு. அது எந்த நடிகரும் கூட்டம் வருவாங்க. இதை தாவேக்காவினர் தான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிருக்கணும். ஒரு 4, 5, 10 இடத்துல 20 இடத்துல தண்ணி கேன் வச்சிருந்துருக்கலாம். வாட்டர் பாட்டில் நிறைய கொடுத்துருக்கலாம். எல்லாம் பண்ணி அவங்க தான் அவங்க கட்சிக்காரங்களா கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்துருக்கணும். அதை விட்டு போலீஸ் மேலேயோ ஆட்சி நடத்துறவங்க மேலேயோ தப்பு சொல்ல முடியாது. அவங்க கேட்ட இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இதே வந்து உழவு சந்தை இடத்துல கேட்டாங்க இல்லையா தம்பி, உங்களை தான் உழவு சந்தை இடத்துல கேட்டாங்க இல்லையா, அது ரொம்ப குறுகலான இடம். இது வந்து 40, 80 அடி ரோடு. இது 80 அடி ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லா கட்சியிலும் அங்கதான் நடத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இப்ப வந்துட்டு வந்து அவங்க கட்சிக்காரங்க அவங்க தான் பந்தோபஸ்து பண்ணிக்கிறோம், அவங்க தான் பாதுகாத்துக்கிறோம். இது நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. இனிமேல் நடக்காததுக்கு என்ன வழியோ அதை தான் வந்து கவர்மெண்ட்டும் பண்ணணும், தாவேக்காரரும் பண்ணிக்கிறணும். அவர் செலிபிரிட்டி, அவர் வரும்போது 10 பேர் வரத்தான் செய்வாங்க. பிள்ளை குட்டி எல்லாம் கூட்டு வரத்தான் செய்வாங்க. அது அவங்க கட்சிக்காரங்க ஒரு தொடர் படம் மாதிரி அமைச்சு வரிசை நிக்க வச்சு கரெக்டா ஒரு கயிறு கட்டி அவர் நெருங்காத அளவுக்கு பண்ணிருந்தோம்னா இவ்வளவு சேதாரம் வந்திருக்காரு. 101% அவர் பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் சென்னைக்கு வராம இருந்து கூட திருச்சியில உட்காந்துட்டு கூட அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். என்னால வர முடியல, மனசு கஷ்டமா இருக்கு, உங்களை பார்க்க என்னால கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணும். இல்லைன்னா அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட புஷி ஆனந்தோ இல்ல ஆதவர்ஜனாவோ நேரம் போய் பார்த்துட்டு இருக்கணும். இப்ப அரசாங்கம் மேல குறை சொல்றாரு. அரசாங்கம் தானே போய் நின்றுச்சு, அவர் போய் நின்னாரா? அவங்க கட்சிக்காரங்க போய் நின்னாங்களா? அவர்கிட்ட பணம் நிறையா இருக்குங்க. 20 லட்சம் இல்ல 50 கோடி கூட கொடுக்கலாம் இறந்தவங்க குடும்பத்துக்கு. அவ்வளவு பணம் வச்சிருக்காரு. பணம் யார் வேணாலும் கொடுத்துடலாங்க. இன்னைக்கு சம்மந்தப்பட்ட காலத்துல இறங்கி வேலை செஞ்சு அரசாங்கம் தானே வேலை செஞ்சுட்டு இருக்கு. மொத்த அரசாங்கமும் உடைக்கி விட்டுருக்காங்க. எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. தண்ணி இல்ல, ரோட்ல ஜன நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும் போது அவங்க தான் வந்து இல்லையா வர்ற வழியிலே வந்து நிப்பாட்டி இருக்கணும். இந்த மாதிரி கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு சார், என்ன பண்ணலான்னு அவங்க ஆலோசனை பண்ணி வெளியே வராம வந்து போயிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அவர் வந்ததுனால இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. குழந்தைங்க, பெண்கள் இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க? கூட்டு வந்துட கூடாது. அவன் பிள்ளைக்கு அவன் தான் சேஃப்டி. இதை வந்து கவர்மெண்ட்டோ இல்ல விஜயவோ குறை சொல்றதுக்கு இடம் கிடையாது. கூட்டம் வரும்போது நம்மளால குறிப்பிட்ட காலையில எதுக்கு 11 மணிக்கு வரணும், 3 மணிக்கு வரல, 4 மணிக்கு வரல, சரி இந்த வரமாட்டவர்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகணும்ல. குழந்தை வச்சிருக்கவங்க, ஒரு வயசானவங்க எல்லாம் எதுக்கு அங்க கிடக்கணும்? இன்னைக்கு 40 உசுறு அனாமத்தா போயிடுச்சு. இதுக்கு கடைசியில வந்து எல்லா கட்சியும் ஆளுங்கட்சியை குறை சொல்றது இதுக்கெல்லாம் எந்த இடமும் கிடையாது. அவங்க நல்லா தான் வேலை பார்த்தாங்க. எல்லா பேருக்கும் கொடுக்குற மாதிரி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சுதாங்க. இவர் இப்போ 9 மணிக்கு வந்து கூட்டத்தில் நாமக்கல்ல பேச வேண்டியவர் 9 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புறாரு. ஏன் முன்னாடி கிளம்ப வேண்டியதானே? ஒரு 7 மணிக்கு கிளம்பி போக வேண்டியதானே? ஏன் நீ ஒரு ஆபீஸ் போறீங்க, ஒரு வேலையா போறீங்க, ஒருத்தரை பார்க்க போறீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 10 மணிக்கு தான் போவீங்களா? 10 மணிக்கு போற அப்பாயின்மெண்ட்டுக்கு 12 மணிக்கு தான் போவீங்களா? தம்பி உங்களை தான் கேட்கறேன், சொல்லுங்க. 8 மணிக்கு கிளம்பணும்ல, அப்பதானே 10 மணிக்கு போய் ஆபீஸ்ல போய் பார்க்க முடியும். அப்ப எவனோ மக்கள் யாரா நிக்கட்டும், வெயில் கிடக்கட்டும், சாகட்டும், நான் வர இடத்து தான் வருவேன். ஏங்க நீங்க தூங்கி எழுந்திரிச்சு அரசியல் பண்றதுக்கு எதுக்கு அந்நேரத்துல போய் சுத்தி தெரியனா மக்களை போட்டு வாடி வதக்கினாங்க. கரூர்ல வந்து 40 பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. ஆனா அது வந்து யார் மேல தப்புன்னு தெரியாது.
ஏன்னா யார் மேல தப்புன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த ரோட்ல இத்தனை பேர் கூட்டம் நார்மலாவே அவருக்கு வரும்னு தெரியும். தெரிஞ்சுன்னு அவர் யோசிச்சிருக்கலாம், வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. இல்லைன்னா ஆர்குமெண்ட் பண்ணிருக்கலாம், என்னால வைக்க முடியாது, இந்த ரோட்ல வைக்க முடியாது, வேற ரோட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். அது கேட்காத போனது அவர் மேல தப்பு. ஃபர்ஸ்ட் கரண்ட் ஆஃப் பண்ணது இவங்க மேல தப்பு. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அது கூட முடியல. அதுக்கு நாலா பக்கமும் போக வர வழியெல்லாம் மக்கள் என்னதான் பண்ணுவாங்க? யார் மேல தப்புனா அவங்களுக்கு தான், தப்பு பண்ணவங்களுக்கு தான் தெரியும் யார் யார் மேல தப்புன்னு. அது அவங்களே திருத்திக்க பார்க்கணும். நடைமுறையில இது வந்து ரொம்ப கஷ்டமானதா. பாவம் 40 பேர் இறந்துட்டாங்க. அது விஜய் ஒரு நல்ல அறிவாளின்னு எல்லாரும் பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அது விஜய்க்கே அது தெரியாம போயிடுச்சு. அது இனிமேலாவது பண்ணும்போது கரெக்டா பண்ணா கரெக்டா இருக்கும். தரமாட்ட சொன்னா வச்சிருக்க கூடாது இல்லையா? வச்சிருக்க கூடாது. இதே மாதிரி இந்த இடம் எனக்கு கொடுக்கணும், எனக்கு வேண்டாம்னு சொல்லி தெரியணும். இப்ப யாரு கஷ்டப்படுறது? அவர் மேல இருந்து பாத்துருக்காருன்னு சொல்றாங்க எல்லாருமே. அவர் பார்த்தாரா இல்லைன்னு அவருக்கு தான் தெரியும். அப்பயா சொல்லிருக்கலாம். எல்லாரும் தண்ணி வேற கொடுத்துருக்காரு. அதுல வேற மக்கள் இன்னும் உற்சாகமா இருப்பாங்க. தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னும் ஆவேசமா இருப்பாங்க. அதுல இருக்கிற குழந்தைங்க இருக்காங்க, வயசானவங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க பார்த்துருக்கணும். வைக்க கூடாதுன்னா ஒரு மூளை இருந்தவரை எனக்கு வேண்டாம், இந்த இடம் வேண்டாம்னு அப்பயும் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எனக்கு வேற இடம் கொடுங்க, இல்லை நான் கேன்சல் பண்ணி அவர் கேன்சல் பண்ணியாவது போயிருக்கணும். இது நம்ம போலீஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. யாராருக்கு யார் யாரு கைக்கூலியா இருக்காங்கன்னு தெரியாது இல்லையா? அதனால நம்ம போலீஸ் மேலே தப்பு சொல்ல முடியாது. விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த இடத்துல நம்மளுக்கு அதிகபட்ச கூட்டம் ஜாஸ்தியாவே வரும் அப்படிங்கறத அவர் யோசிச்சிருக்கணும்.